இப்போ இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் தான். இந்த 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோயையும் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹை, இது லோ. நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோமா? ஸோ 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தோஜி கேண்டில் ஃபார்மேஷனில் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மாற்ற போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் மாற்றணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு தோஜி ஃபார்மேஷனில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக மட்டும் தான் 15 மினிட்ஸை பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, லைட்டாக அதை மூவ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 5 மினிட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக சேஞ்ச் பண்ண போகிற அந்த டைம் ஃப்ரேம். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல 5 மினிட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ண போகிறேன். எப்படி மூவ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இது ப்ளே ஆகட்டும். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நான் வந்து திருப்பி 30 மினிட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்காக காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 9:15க்கு ஆரம்பிச்ச கேண்டில், இது 9:45க்கு ஆரம்பிச்ச கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:15. ஸோ 10:15க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திருப்பி நம்ம 5 மினிட்ஸ் வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸியான ஒரு கான்செப்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல நமக்கு ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே, ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்மே கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. பிரேக் அவுட் ஆன இடத்துல கரெக்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதாவது ஒரு வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருச்சு.